இந்த வருஷத்தோட முதல் ட்ரெண்டிங் வைரல் வீடியோவா ஒரு ஒரியா பாட்டு இருக்குன்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். எஸ், பட் தட்ஸ் வாட் ஹேப்பனிங் நவ். சீச்சி ரே நானி அப்படிங்கிற பாடல் தான் இந்த வருஷத்தோட முதல் பேன் இண்டியன் வைரல் சாங்காக இப்போ பல இடங்களில் பாடப்பட்டு கேட்கப்பட்டு வருது. தமிழில் அதை டப் பண்ணி போடுறாங்க, மீம்ஸில் பயன்படுத்துகிறாங்க, ரீல்ஸ் பண்ணுறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த சாங் வந்து ஆக்சுவலாக 1992 வந்த ஒரு பாட்டு. இப்போ போய் அந்த பாட்டை பார்த்தா 17 மில்லியன் வியூஸ் போயிட்டுருக்கு. இப்போது அந்த அளவுக்கு பேன் இண்டியா ரீச் மட்டும் இல்லாமல் பேன் குளோபல் ரீச் அந்த பாட்டு இப்போது பெற்றுக்கிட்டு இருக்குது. இந்த பாட்டை பாடினவர் ஆனால் இந்த பாட்டு எப்படி இவ்வளோ பெரிய ரீச் வந்து திடீர்னு ஆகுது, ஆனால் இந்த பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற சில விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வித்வுட் கெட்டிங் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த பாட்டை பாடினவர் மட்டும் இல்லாமல் இந்த பாட்டை எழுதி கம்போஸ் பண்ணவர் சத்யநாராயண் அதிகரி. இவர் தான் இந்த பாட்டை எழுதி கம்போஸ் பண்ணி பாடியிருக்கிறாரு. ஒடிசா கல்ச்சருக்கு பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணவர், அதாவது ஒடிசாவோட ஆர்ட் கல்ச்சருக்கு. அண்ட் இவர் வந்து ஒரு ட்ரைபல் வில்லேஜில் தான் பிறகுறாரு, அந்த ட்ரைபல் ட்ரெடிஷனில் தான் வளர்றாரு. ஸோ அதனாலேயே ட்ரைபல் ஃபோக்ஸு, ட்ரைபல் பாடல்கள் எல்லாத்தையுமே, ஒரிசாவோட கல்ச்சரை, ட்ரைபல் பாடல்கள் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி பல பாடல்கள் இவர் எழுதியிருக்காரு, பாடியிருக்காரு. அதில் ஒன்று தான் பாலிபுல் அப்படிங்கிற ஒரு ஆல்பம். அந்த பாலிபுல் ஆல்பத்தில் தான் இந்த சீச்சி ரே நானி பாடலும் இருக்குது. அண்ட் இவர் வந்து வெறுமன சிங்கர், மியூசிக் கம்போசர் மட்டும் கிடையாது, இவர் ஒரு லாயரும் கூட. அண்ட் ஆல் இந்தியா ரேடியோவில் கூட இவர் வேலை பார்த்துருக்கிறாரு. அண்ட் இந்த சீச்சி ரே நானி இந்த பாடல் வந்து ஹியூமன் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கிற காம்ப்ளெக்சிட்டியை வச்சு பண்ணணுன்னு அந்த பாடலே வந்து அவர் இந்த பாடலோட தீமாக அவர் வச்சுருப்பார். இந்த பாடல் வந்து ஆக்சுவலாக முழு பாடலாக பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வந்து வயலில் வேலை பார்க்குற ஒரு லேபரு, அவன் வந்து ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே அவனோட லவ்வருக்கு வந்து இன்னொரு பையனை நிச்சயம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அங்கேருந்து பாடல் ஆரம்பித்து அடுத்து அந்த ஒரு லவ்வரை கொஞ்சம் திட்டி பாடிட்டு இருப்பார். அதுக்கடுத்து லவ்வர் சேர்ற மாதிரி வரும். அப்புறம் ஆணவ கொலை பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அவனை அடித்து போட்டு மறுபடியும் லவ்வரை கூப்பிட்டு போவாங்க. அந்த சொசைட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அந்த பாட்டில் காமிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த பாட்டை தமிழில் டப் பண்ணுறப்போ ஏதோ இவரோட ஒய்ஃபு திருமணம் மீறிய உறவுக்குள்ளே போயிட்டாங்க, அதனால அந்த பாடல் இருக்கிற மாதிரி ஒரு கான்டெக்ஸ்ட்குள்ளே வந்துருச்சு. பட் ஆனால் நிஜமாக இந்த பாடலோட ஒரியா வெர்ஷனை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பாடலுக்குள்ளே இந்த விஷயந்தான் இருக்கும். 90s இங்கே தமிழ் சினிமாலேயே பல திரைப்படங்கள் வந்து அப்படி வந்துட்டு இருந்துச்சுல்ல, லைக் வந்து ஒரு லவருக்கு ஃபாரின் மாப்பிள்ளையை கட்டி வைக்கிறது. ஸோ இந்த தீமோட ஒரு ரெசனேஷன் தான் இதுன்னு நினைக்கிறேன். ஒரியாவில் இப்படி ஒரு பாடல் வந்தது. அண்டு ஒரியா சினிமா, ஒரியா சாங்ஸு இது எல்லாமே பாப்புலரைஸ் ஆகாத ஒரு விஷயங்களாகவே இருக்குது. பட் இந்த பாடல் இந்த வருஷத்தில் இப்போது முதல் வைரல் சாங்காக போயிட்டு இருக்குது. அண்ட் இந்த சத்யநாராயண் அதிகரி இருக்கிறார்ல, நான் முன்னா சொன்ன மாதிரி அவர் ஒரு மியூசிஷியன் மட்டும் கிடையாது, அவர் ஒரு லாயரும் கூட. ஸோ அவர் லாயர் அண்டு மியூசிஷியன் இந்த ரெண்டு கெரியரையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போன ஒரு ஆளாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு அங்கே ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, குறிப்பாக அவரோட வாய்ஸுக்கு. இவர் இந்த மாதிரியான பாடல்கள் மட்டும் இல்லை, டிவைன் சாங்ஸும் நிறையா பண்ணிக்கிறாரு, நிறையா பக்தி பாடல்கள்லாம் பாடியிருக்காரு அந்த ஊரில். அண்ட் ஒரிய மக்கள், ஒரியா ஃபேன்ஸ் இவரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இவரோட வாய்ஸ் மூலமாக ஒரியாவோட ஹார்ட்டை போய் நீங்கள் தொடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இவருக்கு அங்கே ஃபேன்ஸ் அதிகம். அண்ட் இவர் ஜூன் 25, 2012 உடல்நிலை சரிவு காரணமாக மறைகிறாரு. ஆனால் அவரோட பாடல்கள் இப்போ வரைக்கும் ஒரியா மக்கள் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க ரெசனேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பாடலை இப்போது கேட்டுட்டு இருக்கிறீங்க, மீம்ஸில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பாக இந்த சத்யநாராயண் அதிகரியோட மற்ற பாடல்களையும் நீங்கள் கேட்டிங்கன்னா அவரோட ஆர்ட் ஒர்க்குக்கு கொடுக்குற ஒரு சின்ன மரியாதையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக கேட்டு பாருங்கள், எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. இப்போ நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸ்ட்டாக அந்த மாதிரியான மியூசிக்லாம் நம்ம கொஞ்சம் நிறையா கேட்டுருக்கோம்ல, எலக்ட்ரானிக் மியூசிக்லாம் நிறையா கேட்குறோம்ல, ஒரு ட்ரைபல் டோனில் சில பாடல்கள்லாம் வந்து கேட்குறப்போ அது கொஞ்சம் வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.